செந்தமிழ் நகர் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 60,000 மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களிடமிருந்தும் வணிக நிறுவனங்கள் அலுவலகங்களிடமிருந்தும் நாள்தோறும் சுமார் 12 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இவற்றை நகராட்சிக்குட்பட்ட 3 குப்பை கிடங்குகளிலும் அருகில் உள்ள சுந்தர நடப்பு கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைத்தும் கொட்டப்பட்டு வந்தன. சுந்தர நடப்பு பகுதியில் செயல்பட்ட குப்பை கிடங்கால் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றம் சென்ற நிலையில் அங்கும் குப்பைகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டன. தற்போது செயல்படும் 3 குப்பை கிடங்குகள் நிரம்பி வழியும் நிலையில் புதிதாக குப்பை கிடங்கிற்கு இடம் வழங்க தமிழக அரசுக்கு சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்தது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லாத நிலையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் தெரு ஓரங்களில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளை அகற்றிவிட்டு பொதுமக்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் பல விதிமுறைகளை கொண்டு வந்தாலும் அதில் செயல்படுத்துவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பது இல்லை எனவும், செந்தமிழ் நகர் பகுதியில் குப்பை கிடங்கினை அமைத்துள்ளதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் விஷ ஜந்துக்கள் புகுவதாகவும், துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும், பூச்சிகள் வண்டுகள் கடிப்பதால் மர்ம நோய்கள் அவதியடைந்து வருவதாகவும், இது குறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என இன்று மாலை சுமார் 5 மணியளவில் குற்றம் சாட்டுகின்றனர் செந்தமிழ் நகர் மக்கள். என் பேர் பாஸ்கர். நான் சிவகங்கை நகராட்சி 12வது வார்டில் குடியிருக்கேன். இப்போ நான் நிற்கிற இடம் ஆக்சுவலாக ஒரு 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் ஒரு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நகராட்சி அவங்க குப்பையில் இங்கே கொட்டி வைக்கிறாங்க. இது ஒரு 3-4 வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால இங்கே பயங்கரமாக ஈக்குவல் தொல்லை. நீங்கள் ஒரு 2 வீலரை நிப்பாட்டினீங்கன்னா ஒரு ஹனிகோமில் ஒரு தேனடையில் எவ்வளோ தேனி இருக்குமோ அவ்வளோ ஈக்கள் இங்கே பார்க்கலாம். கொசு அதுக்கு மேலே இருக்குது. பயங்கர துர்நாற்றம். மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்விடத்தில் நாங்கள் வசிக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அது தீர்வு காணணும். இந்த குப்பைகளை எடுத்து முறையான ஒரு இடம் ஏற்கனவே இருந்த அந்த சுந்தர நடப்புலேயே முறையாக இங்கே போய் குப்பைகளை பிரித்து நகரத்தை சுத்தமாக வைக்கணும். இங்கே தண்ணி குடிக்கிறவங்களுக்கு நல்ல குடி தண்ணீர் கிடைக்கிறத அரசு உறுதி பண்ணணும். இங்கே சாக்கடை கலந்த தண்ணீர் கீழே போகுது. அண்டர் கிரவுண்ட் பைப்பு இருக்குது. அதை 12 வார்டு மக்கள் குடிக்கிறாங்க. அந்த பைப்பு டேமேஜ் பண்ணி தான் குப்பையை கொட்டியிருக்காங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு பைப்பை சரி பண்ணி நல்ல குடிநீர் மக்களுக்கு கிடைக்கிறத உறுதி பண்ணணும் அரசு. உங்கள் பேர் என்ன? பாஸ்கர்.